வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு எக்ஸாம் டிப்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். எக்ஸாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா, நைட் எல்லாமே வந்து சீக்கிரமா படிச்சுட்டு தூங்கிடுங்க. ஒரு 10 மணி போல தூங்கிடுங்க. காலையில சீக்கிரம் எழுந்து ஒரு 4:00 போல வந்து எழுந்து நீங்க படிச்சது எல்லாத்தையும் வந்து ஒரு தடவ ரீகால் வந்து பண்ணி பாருங்க. ரீகால் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா, எல்லாருமே கண்டிப்பா அன்னைக்கு சாமி கும்பிடுங்க. கல்வி கடவுள் யார் பார்த்தீங்கன்னா, ஹயக்கிரவரையும், சரஸ்வதி தேவியும் நல்லா சாமி கும்பிடுங்க காலையில. நான் படிச்ச கொஸ்டின் எல்லாம் வரணும். நான் நல்லா எக்ஸாம்ல எழுதணும். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கணும். நெறைய நெறைய மார்க் நான் எடுத்து பாஸ் பண்ணணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு, நீங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பலாம். ஸ்கூல் கிளம்புறப்போ வந்து கரெக்ட்டா ஹால் டிக்கெட் வந்து எடுத்துக்கங்க. எக்ஸாமுக்கு தேவையான பேனா, பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாமே கரெக்ட்டா வந்து எடுத்து வச்சுக்கங்க. முந்தின நாள் நைட்டே எல்லாமே பக்காவா எடுத்து வச்சுக்கங்க. எக்ஸாமுக்கு வந்து ஸ்கூல் எந்த உங்களுக்கு சென்டர் குடுத்துருக்காங்களோ, அந்த சென்டருக்கு சீக்கிரமாவே காலையில வந்து ஒரு 8:00 8:30க்கெல்லாமே வந்து நீங்க போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் வந்து இருக்காது. லாஸ்ட் மினிட்ல லேட்டா போனீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வந்து அந்த டென்ஷன்லயே வந்து பாதி படிச்சதே மறந்துரும். அதனால எப்பவுமே சீக்கிரம் கிளம்ப வந்து பாருங்க. சீக்கிரம் போயிட்டு உங்களோட எந்த ரூம் உங்களுக்கு குடுத்துருக்காங்களோ, அந்த ரூம் கிட்ட வந்து போய் உட்காந்துக்கங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ண பிறகு எக்ஸாம் ஹால்ல வந்து போய் உட்காருங்க. உட்காந்து கண்ண மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. நான் படிச்ச கொஸ்டின் எல்லாம் வரணும். நல்லா எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி எக்ஸாம் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் போறதா இருந்தா போயிட்டு வந்துட்டு, ஒரு கிளாஸ் வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்து கிளாஸ் ரூம்ல உட்காருங்க. அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து இருக்கும். நீங்க கண்ண மூடிக்கிட்டு 2 நிமிஷம் ஒரு ஆழ்ந்த வந்து மூச்ச இழுத்து விட்டுட்டு, நான் படிச்ச கொஸ்டின் எல்லாமே இன்னைக்கு வரணும். நான் நெறைய மார்க் எடுத்து கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். எனக்கு எல்லாமே ஈஸியா வந்து இருக்கு. நான் நல்லா எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ வந்து நெனச்சு ஒரு கற்பனையா ஓட விடுங்க. இந்த உங்களுக்கு படிச்ச கொஸ்டின் எல்லாமே வரது போல ஒரு இமேஜினேஷன் வந்து பண்ணிக்கங்க. அப்பதான் உங்க மனசும் ரிலாக்ஸா இருக்கும். அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து உங்கள எக்ஸாம வந்து ஈஸியா வந்து எழுதுறதுக்கு உதவியா கண்டிப்பா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால்ல அதுக்கு அப்புறம் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து குடுத்துட்ட பிறகு, நீங்க கொஸ்டின் பேப்பர வந்து டென்ஷன் ஆகாம ஒரு தடவ ஃப்ரீயா வந்து ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஆன்ஸர் ஷீட்ல வந்து உங்களுக்கு குடுத்துருக்கிற அந்த ஃபில்லப் எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து ஃபில் பண்ணுங்க. கரெக்ட்டா எக்ஸாம் ஹால் நம்பர் வந்து உங்களோட நம்பர வந்து கரெக்ட்டா வந்து எந்த ஒரு தவறும் இல்லாம கரெக்ட்டா வந்து எழுதுங்க. எழுதிட்டு அதில குடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா வந்து ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஸ்டின வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. எப்பவும் எக்ஸாம் எழுத சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு தெரிஞ்சத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா வந்து கிளியரா வந்து எழுதுங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு கரெக்ஷன் பண்றவங்களுக்கு ஒரு இம்ப்ரஷன் வந்து இருக்கும். உங்களோட பேப்பர பார்த்த உடனே அடுத்தடுத்து வந்து ரைட் போட்டுட்டே போவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டே தப்பா எழுதினீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்த உடனே அடிச்சு, அடிச்சு எழுதியிருந்தீங்கனாவே அவங்களுக்கு வந்து ஒரு பேட் இம்ப்ரஷன் வந்து உங்க பேப்பர பார்த்த உடனே கிடைச்சிரும். அதனால எப்பவுமே நல்லா தெரிஞ்சத அழகா நீட்டா வந்து எழுதுங்க. அதுபோல பார்த்தீங்கன்னா வந்து எப்பவும் கொஸ்டின் பேப்பர்ல எப்பவுமே 8 மார்க் எடுத்த உடனே வந்து 1 மார்க் வந்து எழுதாதீங்க. ஏன்னா, 1 மார்க் நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்றப்ப, நீங்க 1 மார்க் எழுதினா நெறைய டைம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்லோவா எழுதுவீங்க. அப்பயே உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆயிடும். ஆனா, நீங்க அதனால கடைசியா நீங்க 8 மார்க் எழுதுறப்போ, அது 8 மார்க் கொஸ்டின ஃபாஸ்ட்டா எழுதுவீங்க. ஹேண்ட் ரைட்டிங்கும் நீட்டா வராது. அதனால வந்து உங்களுக்கு மார்க் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட்டு நீங்க எழுத சொல்லியே உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல 8 மார்க் கொஸ்டின வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க. பகுதி 5ல பார்த்தீங்கன்னா, 8 மார்க் கொஸ்டின் குடுத்துருக்காங்க. எப்பவுமே பேக்ல இருந்து போங்க. 8 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா வந்து நீட்டா எழுதினீங்கன்னா, ஃபுல் மார்க் கண்டிப்பா குடுப்பாங்க. அதனால எது தெரியுதோ எல்லாத்துலயும் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. பாருங்க 43, 44, 45 நீங்க எழுத சொல்ல கண்டிப்பா லாஸ்ட்லேருந்து எழுதினாலும், நீங்க என்ன எழுதணும்னா, ஃபர்ஸ்ட்டு எந்த பகுதியிலருந்து எழுதுறீங்க அப்படின்றதுக்காக பகுதி 5ன்னு எழுதிட்டு, எந்த கொஸ்டின் எழுதுறீங்களோ அந்த கொஸ்டின் மார்க் நம்பர் கரெக்ட்டா போடுங்க. நம்பர் போட்டு அதில கொஸ்டினா ஆவான்றதையும் கரெக்ட்டா கிளியரா எழுதிட்டு, நீங்க வந்து எக்ஸாம் எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஸ்டினோட நீட்டா அதோட ஹெட்டிங் கரெக்ட்டா எந்த கொஸ்டின் எழுதணுமோ, அதற்கான ஹெட்டிங் மட்டும் அழகா நீட்டா போட்டு இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு பத்தி கேட்டிருக்காங்க. அதனால செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு ஹெட்டிங் போட்டு கூட நம்ம நீட்டா எழுதலாம். அதுபோல இப்ப இங்க பாருங்க இதுல ஒருவன் இருக்கிறானா, அப்போ ஒருவன் இருக்கிறான் சிறுகதை அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு நீங்க எழுதுங்க. ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு நல்லா வந்து 8 மார்க் கொஸ்டின்லாம் வந்து சப் ஹெட்டிங் வந்து நல்லா அழகா நீட்டா குடுங்க. அதுல வந்து பிளாக் பென்னோ, இல்ல வந்து ப்ரவுன் கலர் பென்னோ வந்து நீங்க யூஸ் பண்ணி ஹெட்டிங் நீட்டா அழகா எழுதிட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ பென்ல வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட்டு இதுல 8 மார்க் கொஸ்டின் வந்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து 5 மார்க் கொஸ்டின் வந்து எழுதலாம். பகுதி 4ல பாருங்க. 4ல வந்து 5 மார்க் கொஸ்டின் வந்து குடுத்துருக்காங்க. இந்த 5 மார்க் கொஸ்டினும் அதே போல வந்து நீட்டா, அழகா வந்து எழுதுங்க. எத்தன கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்களோ, அத்தன கொஸ்டினும் வந்து கரெக்ட்டா, நீட்டா எழுதிட்ட பிறகு, அதுக்கப்புறம் வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. 3 மார்க் கொஸ்டின்ல எப்பவுமே வந்து இலக்கணத்திலிருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. இலக்கணம், அதுக்கப்புறம் அலகிட்டு வாய்ப்பாடு வந்து கேட்டிருக்காங்க. அணி வந்து கேட்டிருக்காங்க. அத வந்து எழுதுங்க. அத எழுதின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அதுல பகுதி 3ல பார்த்தீங்கன்னா, பகுதி 3ல பிரிவு 1ல வந்து ஆ 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுல வந்து ஏதாச்சும் வந்து 2 எழுதணும். அதுவும் இலக்கண சம்பந்தமாவும் வந்து இருக்கு அதுல. நீங்க ஓனா ஒரு பேராகிராஃப் குடுத்து அதுலருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. அது நீங்க அழகா ஈஸியா வந்து எழுதிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரிவு 2ல பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து கேட்டிருக்காங்க. அத வந்து எழுதிக்கங்க. 34 வந்து கட்டாய கொஸ்டின். அதுக்கு கண்டிப்பா எழுதுங்க. அதாவது மெமரி போயம் தான் அதுல. மெமரி போயம் எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம வந்து எழுதி பாருங்க. அப்பதான் ஃபுல்லா மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. அது பிரிவு 2 முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா வந்து பிரிவு 2ல பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் ஆன்சர் அந்த இலக்கண பகுதியிலிருந்து வந்து கேட்டிருக்காங்க. அத வந்து எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இது முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் பகுதி 2ல பிரிவு 1 பிரிவு 1ல வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து இருக்கு. அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பகுதி 2ல பிரிவு 1ல வந்து கொஸ்டின் ஆன்சரு, பிரிவு 2ல வந்து ஆ இலக்கணத்திலிருந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து 1 மார்க் கிட்ட போங்க. 1 மார்க் வந்து 15 1 மார்க் இருக்கு பகுதி 1ல. அதுக்கப்புறம் பக அ கடைசியா 1 மார்க். ஏன்னா கடைசியா இன்னைக்கு 1 மார்க் வரப்போ உங்களுக்கு டைம் சப்போஸ் கம்மியா இருந்தா கூட, நீங்க கடகடன்னு ஃபாஸ்ட்டா வந்து இத எழுதிட்டு வந்துடலாம். அதே நீங்க வந்து 10 மார்க், 8 மார்க் கொஸ்டின் லாஸ்ட்டா எடுத்தீங்கன்னா, உங்களால ஃபாஸ்ட்டா எழுதுனா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது. கிறுக்கி கிறுக்கி எழுதுறா போல இருக்கும். அதனால மார்க் கம்மியாவறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 8 மார்க் கொஸ்டின் நல்லா தெரிஞ்சது, அழகா நீட்டா எழுதுங்க. லாஸ்ட்டா வந்து 1 மார்க் கிட்ட வாங்க. ஃபர்ஸ்ட்டு 8 மார்க், 5 மார்க், 3 மார்க், 2 மார்க், 1 மார்க் அது மாதிரி வாங்க. இதுல சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து தெரியல அப்படின்னு சொன்னா, அந்த கொஸ்டின வந்து அப்படியே அ அந்த கொஸ்டின் அப்படியே விட்டுட்டு, தெரிஞ்சத முதல்ல வந்து எல்லாமே சப் ஹெட்டிங் போட்டுட்டு எழுதிட்டு வாங்க. கரெக்ட்டா அந்த கொஸ்டின் நம்பரு, அந்த எந்த பகுதியில இருக்கு அப்படின்றத எழுதி, கரெக்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே எழுதிட்டு வாங்க. தெரியாதத பார்த்தீங்கன்னா, கடைசியா ஒரு 1/2 அன் ஹவர், 3/4 மணி நேரம் இருக்கிறப்போ, தெரியாத கொஸ்டின் எதுவோ, அத வந்து எடுத்து வந்து எழுதுங்க. உங்களுக்கு சுத்தமா அந்த கொஸ்டின் வந்து தெரியவே இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த லெசன்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின் வந்து தெரிஞ்சிருக்கலாம்ல. அந்த கொஸ்டின் சம்பந்தமா நீங்க வந்து அந்த கொஸ்டின் நம்பர போட்டு உங்களுக்கு எந்த கொஸ்டின் அந்த லெசன்ல தெரியுமோ, அத கூட எழுதிட்டு வச்சுட்டு வரலாம். அப்படி இல்லன்னா, உங்கள அந்த அந்த ஸ்டோரி அந்த லெசன்ல இருக்கிற ஸ்டோரி ஏதாச்சும் அந்த கொஸ்டினுக்கு சம்மந்தமா தெரியும்னா, அத நீங்க ஓனா கூட வந்து எழுதலாம். ஆனா, எதையுமே வந்து எனக்கு தெரியலன்னு விட்டுட்டு மட்டும் வராதீங்க. உங்களுக்கு எது தெரியுதோ, அத கொஞ்சமா எழுதி வச்சுட்டு, நீட்டா எழுதி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா வந்து மார்க் 1 மார்க், 2 மார்க்காச்சும் போடுவாங்க. ஆனா, நீங்க பிளாங்க்கா விட்டீங்கன்னா, அந்த மார்க் கூட உங்களுக்கு வராது. சம்டைம்ஸ் புக் இன்சைட்ல இருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம். அது போல இருக்கிற கொஸ்டின கட்டாயம் வந்து அட்டெண்ட் பண்ணி, அந்த லெசன்ல வேற எதனா தெரிஞ்சுதுன்னா, அதையும் எழுதிட்டு வாங்க. கண்டிப்பா அது போல கொஸ்டின்லாம் மார்க் குடுப்பாங்க. இது போல வந்து நீட்டா நீங்க எக்ஸாம்ல வந்து எழுதுங்க. எப்பவுமே பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா, நீங்க படிச்சதுமே மறந்துரும். ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருங்க. நான் படிச்ச கொஸ்டின் எல்லாமே வரும். நான் நல்லா எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட போங்க. நல்லா எக்ஸாம் எழுதுவீங்க. ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்ஷா எப்பயும் வச்சுட்டு போங்க. காலையிலே டென்ஷனோட போவாதீங்க. ஃப்ரெஷ்ஷா போங்க. நல்லா சாப்பிட்டுட்டு, தண்ணி குடிச்சிட்டு போங்க. நீங்க படிச்ச கொஸ்டின் கண்டிப்பா வரும். நல்லா எக்ஸாம் எழுதி நெறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா எக்ஸாம் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.